அந்த பசங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு மெசேஜ் வந்து போகும். இது அவர் சொல்ற சில விஷயங்கள்ல அவங்களுக்கு டெசிஷன் மேக்கிங் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல வந்து அவங்க பெறக்கூடிய பயங்கர ஸ்ட்ரெஸ் லெவல், எக்ஸாம்ஸ் வந்துருச்சுனாலே நம்ம ஒரு பேனிக்னஸ் கிரியேட் ஆயிரும்ல. வீட்டுல அப்பா அம்மா வந்து அவங்க ஒரு ப்ரெஷர் எடுத்துப்பாங்க, சொந்தக்காரங்க உங்க மேல ஒரு ப்ரெஷர் எடுத்து நிற்பாங்க, ஸ்கூல்ல இருந்து ஒரு டென்ஷன் இருக்கும், உங்களுக்குன்னு வந்து அந்த பியர் ப்ரெஷர் ஒன்று இருக்கும். நம்ம கூட படிக்கிறவன் எப்படி படிப்பான், அவன் எவ்வளவு மார்க் எடுப்பான். நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளவு மார்க் எடுக்க போறோங்கிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கவே மாட்டோம். நீ என்ன நினைக்கிற, எவ்வளவு மார்க் எடுப்பேன்னு யாரை கேட்டிருப்பீங்களா? கேட்க மாட்டீங்க. ஆனா அவன் என்ன மார்க் எடுப்பாங்கிறது நம்மளே சொல்லுவோம். நீ எப்படி 18-19 எடுத்துடா, எனக்கு தெரியும்டா அவனை பத்தி அப்படி இருக்கும். நமக்கு என்னன்னா we have that அந்த ஒரு காம்படிட்டிவ் ப்ரெஷர் வந்து நம்ம பில்ட் பண்ணி மவுண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். எக்ஸாமுக்கு வந்து கரெக்டா 10 நாளுக்கு முன்னாடி நான் படிச்சு பாஸ் ஆயிருவேன் யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, இல்ல யாராவது ஒரு சின்ன ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ஒரு பெரிய சீரியஸ்னஸா எடுத்துப்போம். எங்க சீனியர் எல்லாம் எப்படி தெரியுமா, எக்ஸாமுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி தான் படிச்சாரு, ஆனா பாஸ் ஆயிட்டாரு, 80% கிட்ட எடுத்தாரு. ஆனா அந்த சொல்றவங்க எல்லாமே அவங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு பேசிட்டு போயிடுவாங்க. யூ நீட் டு ஹேவ் எனிதிங் டு ஸ்டார்ட் ஏர்லி அப்படின்னா, நம்ம காலைல எந்திரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து ஒரு விஷயத்தை கத்துக்கிறதா இருக்கட்டும், சின்ன வயசுல இருந்து நம்ம ஏன் சில சில நல்ல ஸ்கில்ஸை கத்துக்கிறோம்னா அது நம்மளுடைய அந்த அந்த ஃபெசிபிலிட்டி வந்து நமக்கு வந்து பெருசா இருக்கும். ஃபிளெக்சிபிலிட்டி நமக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா நமக்கு இடம் கொடுக்கும். சின்ன வயசுல இருந்து சில ஸ்போர்ட்ஸ்லயோ இல்லை ஏதாவது ஒரு டேலண்ட்டை கத்துக்கும் போது ஐ திங்க் ஸோ யூ ஹேவ் அ ஃப்ரெஷ் மைண்ட் டு லேர்ன் நியூ திங்ஸ். இந்த ஏஜ்ல வந்து நீங்க ப்ரெஷரையோ இல்லை வந்து ஐயோ என் லைஃப் வந்து 40 வயசுல என்னவா இருக்க போகுது, 50 வயசுல நான் என்ன பண்ண போறேன், 60 வயசுல என்ன பண்ணுவேன் நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த மொமெண்ட் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகும். யூ ஹாவ் டு ஹேவ் தட் ஃப்ரீனஸ். உங்களுக்கு வந்து என்ன மார்க் வெறும் 50% 60% மார்க் எடுத்தீங்கன்னா என்ன பண்றது, தட் இஸ் த ரிசல்ட் விச் ஹஸ் கம். பட் ஆனால் அந்த 60%ல இந்த லைஃபை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்க முடியும். அதுக்குன்னு உங்களை நான் வந்து 60% எடுத்தா போதும் நான் சொல்ல வரல. யூ ஹாவ் டு ஹேவ் தட் கெப்பாசிட்டி, யூ ஷுட் ஹாவ் டு ஹேவ் தட் டிரைவ். இன்னைக்கு வந்து ஜென்ரல் நான் ஒரு ஃபீட்பேக் சொல்றேன். ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு பேர் வந்து 12th முடிச்சுட்டு வெளில வருவாங்கிற எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒவ்வொரு கோர்ஸுமே இன் ஃபியூச்சர், மேபி ஐ எம் நாட் ஃபார் திஸ் இயர், in future like medicine, you will also have an entrance exam to join engineering and non-engineering in times it comes. For engineering definitely government announce பண்ணிட்டாங்க, there will be an entrance exam to get to enter into the engineering domain. இது ஒரு பேரியரா இல்ல இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இல்ல இது ஒரு பெரிய ஒரு செட்பேக்கா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தா எதுவுமே நடக்காது. உனக்கு உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, யூ ஹாவ் டு டூ சம் கோர்சஸ் இன் இன்ஜினியரிங்னா யூ ஹாவ் டு டிரைவ் த்ரூ அண்ட் யூ ஹாவ் டு கிளியர் தட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அதை விட்டுட்டு இது ஒரு பாட்டில் நெக்கா வச்சிங்கன்னா, ஜஸ்ட் இமேஜின் இஃப் யூ கெட் அ ஜாப், வேலையில போனாலும் அங்கே டென்ஷன் இருக்கும். வேலையில போனா அடுத்த லெவல் ப்ரொமோஷன் போகணும்னா அதுக்கு நீங்க அச்சீவ் பண்ணணும், அதுக்கான டார்கெட் பெருசா இருக்கும். ஒரு காலேஜ் லைஃப்லயோ ஸ்கூல் லைஃப்லயோ இருக்கக்கூடிய ப்ரெஷர் காம்படிஷனுங்கிறது லிமிட்டெட். அது உங்களை ரொம்ப பர்சனலா ஹிட் பண்ணாது. பட் ஆனா ஒர்க்னு வரும்போது நீங்க வேலை செய்யும்போது உங்க அப்பா அம்மாவை கேட்டு பாருங்க, உங்க யாரெல்லாம் வேலைக்கு போறாங்களோ அவங்க அவ்வளோ டென்ஷன் இருப்பாங்க. அவங்கள்ட்ட சில பேரண்ட்ஸ் வந்து காமிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஒர்க் ப்ரெஷரு, அவர் அப்பாவோட சின்னதா ஒரு சின்ன வயசுல ஒரு பையன் வந்திருப்பாங்க, அவர் அப்பாவோட பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, அப்பாவே சில கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரிகள் வந்து சின்ன வயசுல இருப்பாங்க. அவங்க அந்த 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 சுமைகள், அந்த பிரச்சனைகள், அந்த அந்த அவலங்கள், அந்த அந்த என்ன சொல்றது, அந்த அவமானங்கள்லாம் தாண்டி தான் அவங்க லைஃப் எடுத்துட்டு போவாங்க. என்னன்னா இந்த லைஃப் வந்து அடுத்தது என்னோட குழந்தைங்களுக்கு தான். ஏன்னா வந்து என்னதான் அப்பா அம்மா வந்து சில பேர்லாம் நம்ம சொல்லலாம், எங்க அப்பா அம்மாலாம் மத்த அப்பா மாதிரி இல்லை, அவங்க எனக்கு ஒழுங்கா பாத்துக்கிறது இல்லை, போறது இல்லை. பட் அவங்க உழைக்கிறது ஓடுறது எல்லாமே உங்களுக்காக தான். அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்கதான் அவங்களுடைய லைஃப், அவங்கதான் அவங்களுடைய உலகம். ஸோ அந்த உலகத்துக்கு நீங்க திருப்பி செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நீங்க நல்லா இருக்கிறது மட்டும்தான். ஸோ அதை நீங்க மனசுல எப்பயுமே வச்சுக்கோங்க. அது ஒரு நிரந்தரமான ஒரு கொள்கையா வச்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல நிறைய நடந்துட்டு இருக்கு. நம்ம பார்க்குறோம் பொலிட்டிக்கல் சினாரியோ, தினமும் ஒரு லாஸ்ட் ஒரு 1 மந்த் அந்த சினாரியோ தான் பார்த்துட்டு இருக்கோம். 12th எக்ஸாம் நடக்க போகுதுங்கிறதே எனக்கு சார் சொல்லி தான் தெரியும், டு பி ஆனஸ்ட். இந்த மாதிரி உதய் 12th எக்ஸாம் வருதுன்னு வருதா, அவ்வளோ ஏதோ கோவிட் சுச்சுவேஷன்ல டைம் போனதே தெரியல. நான் நினைச்சேன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய லாங் அண்ட் சஸ்டைனபிள் டைம் வந்து கோவிட்ல தான் இருக்க போகுது. ஏன்னா ஃபுல் டே வீட்டில் இருக்க போறோம், ஒரே முகங்களை பார்த்துட்டு இருக்க போறோம். ஸோ நம்மளுடைய டைம் வந்து அவ்வளோ சீக்கிரம் பாஸ் ஆகுதுன்னு பார்த்தா எனக்கு எப்படி போச்சுன்னே தெரியல. இட் இஸ் அ சிச்சுவேஷன், ரைட்? அது வந்து கோவிடா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு உங்களுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு உங்களுக்கு அடுத்த சாய்ஸ் ஆஃப் எஜுகேஷனா இருக்கட்டும், எதா இருந்தாலுமே நீங்க வந்து ஸ்ட்ராங்கா அதை வந்து ஃபேஸ் பண்ணுங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். சில பேருக்கு வந்து வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னா, இன்ஜினியரிங்ல என்னென்ன ஸ்கோப்லாம் இருக்கு. இப்போ வந்து நான் ஒரு ஐடி படிக்கணும்னா அதுக்கு என்னென்னலாம் விஷயங்கள் வந்து என் காலேஜ் ஆஃபர் பண்ணுது. ஒரு காலேஜை சூஸ் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க வந்து உங்க லைஃபையே அதுதான் வந்து
திருப்பி போடக்கூடிய ஒரு விஷயமா இருக்க போகுது. ஸோ ஜஸ்ட் சூஸ் த ரைட் காலேஜ். ஐம் திங்க் யூ ஆர் லிவிங் இன் என்விரான்மெண்ட் ஆஃப் பெஸ்ட் சாய்ஸஸ். நான் ஏன் வந்து சோனா காலேஜ் வந்து நான் பேசும்போதே எனக்கு ஒரு க்ளோஸ் அண்ட் எஃபெக்டிவ்னஸோட சொல்றேன்னா, அவங்க என்ன பண்றாங்களோ அது எல்லாமே நல்ல ஒரு அவுட்கமா இண்டஸ்ட்ரிக்கு மாறுது. அதை நான் வந்து சும்மா இங்க இவங்க என்ன கூப்பிட்டுருக்காங்க ஒரு கடமைக்கு பேசுறேன் அப்படின்லாம் கிடையாது. எனக்கு அது ஜென்யூனா தெரியும். அந்த ஜென்யூனிட்டிக்காக நான் எப்பயுமே சாரி ஆன்லைன்ல இது ரொம்ப சகஜம். ஸோ தட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ. என்னன்னா நீங்க நீங்க வந்து ஒரு காலேஜ் சூஸ் பண்றத வந்து நான் வந்து ரொம்ப தெளிவான ஒரு இது பாருங்க. உங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க 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 எப்பயுமே வந்து நம்ம வந்து சென்னையில போய் படிச்சாதான் படிப்பு நல்லா இருக்கும், இல்ல வந்துட்டு வேற ஏதாவது ஊர்ல போய் தான் படிக்கிற படிப்பு நல்லா இருக்குங்கிற கருத்தெல்லாம் இன்னைக்கு மாறிடுச்சு. இன்னைக்கு எந்த காலேஜ் நீங்க படிச்சாலும் படிப்பு ஒன்னாதான் இருக்க போகுது. அடுத்ததுன்னு என்ன நீங்க கத்துக்க போறீங்கன்னா சில ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் அது வந்து ஒரு சில காலேஜ் தான் கிடைக்கும். பட் நீங்க அதை கரெக்டாக சூஸ் பண்ணலாம். உங்க ஊர்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன்ல. நான் ஜஸ்ட் அதான் சொல்லுவேன். நான் இன்னைக்கு வந்து சோனால இல்லாத ஆப்பர்ச்சுனிட்டி வேற எங்க இருக்கு அப்படின்னு ஈஸியா நான் வந்து சொல்லிட்டு போக முடியாது. ஏன்னா அவங்க இன்ஸ்டியூஷனை டெவலப் பண்றதுக்காக போடுற எஃபர்ட் அது. ஸோ 100% அவங்களும் வந்து அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கரெக்டான விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிற ஃபோக்கஸ் இருக்கிறதுனால தான் இண்டஸ்ட்ரி நிறைய பேர் வந்து ஹையர் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ஸோ வி ஹேவ் ஆல் த ரைட் பிக் இன்ஸ்டியூஷன்ஸ், ஐ மீன் இண்டஸ்ட்ரீஸ் கமிங் அண்ட் ஹையரிங் ஃப்ரம் தேம். வேலை வாய்ப்பு மட்டும் தர இன்ஸ்டியூஷன்ல தான் நான் போய் உட்காரணுமா அப்படின்னா கிடையாது. உங்களை நல்லா புரிஞ்சு உங்களுக்குன்னு சில ஸ்கோப்பை கொடுத்து உங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்காக சில இன்ஸ்டியூஷன் ஒர்க் பண்ணணும். 100% அதையும் நீங்க சூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்க ஒரு கரியர்ல வெறும் படிப்பு மட்டுமே எனக்கு எப்ப பார்த்தாலும் புக்கும் கையுமா இருக்கிற பசங்களை வந்து நம்ம வந்து அவங்க நல்லா படிக்கிற பசங்கன்னு சொல்லிட்டா அது அது அவங்களுக்கு பெருமை கிடையாது. நல்லா படிக்கிற பசங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு படிப்பா இருக்கட்டும், அந்த புக்ல இருக்கக்கூடிய இதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டா இருக்கட்டும், யூ ஹாவ் டு பி அ மல்டி டிசிப்ளினரி பர்சன். இன்னைக்கு உலகமே அந்த மல்டி டிசிப்ளினரி ஸ்கில்ஸ் தான். அந்த மல்டிபிள் ஸ்கில்ஸ் வந்து இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட்ல இருக்க முடியும், நம்மளோட ப்ரொஃபஷனல் என்விரான்மெண்ட்ல இருக்க முடியுங்கிறதுக்கான சாத்தியக்கூறிய அதுதான். ஏன்னா இப்போ என்ன நான் ஒரு நேஷனல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், திடீர்னு வந்து அக்கௌண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா, சாரி எனக்கு அக்கௌண்ட்ஸ் எதுவுமே தெரியாதுன்னா ஐல் பி அ லூசர் தேர். இல்லை வந்து ஹெச்ஆர் ஃபங்க்ஷன்ல ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறாங்க எனக்கு தெரியலன்னா அங்கே வந்து நான் பதில் தெரியாமல் முடிச்சுட்டு இருக்க முடியாது. எல்லாத்தையும் கற்றுக்கணும். அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஐ மீன் புரிதல் இருந்துட்டாலே போதும். லேர்னிங் இருந்து ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம பேசும்போது சார் தமிழில் பேசலாம் அப்படின்னு கேட்கும்போது அதை வந்து இல்லை நான் தமிழில் பேச மாட்டேன், நான் நுனிநாக்கு இங்கிலீஷில் தான் பேசுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தா இந்த செஷன் ஏன்டா இவரை கூப்பிட்டோன்னா அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கும், என்னடா இவன் எப்படி ரூடா பேசுறாங்கிற ஒரு ஃபீல் உங்க எல்லாருக்குமே இருந்திருக்கும். எனக்கு கொடுத்த வாய்ப்பை எனக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த எந்த மொழியில சொன்னா என்ன உங்களுக்கு புரியுற அளவுக்கு அது புரிஞ்சுதுன்னா எனக்கு ஹாப்பி. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் வந்து உங்களுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறது வந்து டோட்டலா நம்ம நிறைய பேர் மறந்துட்டு தான் நம்ம இங்க வந்து உட்காந்துருக்கோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சினர்ஜியில எந்த நாளா இருந்தாலும் நமக்கு ஒரே மாதிரி நாளாவே ஒரு ஃபீல் கொடுத்துருது. பட் என்ன பண்ண போறோம், இந்த நாள் நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம லிஸ்ட் அவுட் பண்றதே கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்க இந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ணும்போது டேக் இட் வெரி லைட்லி, டேக் இட் வெரி எலாபரேட்லி. அந்த அந்த என்ன முடியுமோ உனக்கு அது முடியலையா, சில கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலையா விட்டுரு, அடுத்த கொஸ்டினுக்கு போ. லைஃப் அப்படிதான். ஒரு விஷயம் ஒத்து வரலன்னா அடுத்த விஷயத்துக்கு நம்ம போயிட்டே இருப்போம். எங்கேயுமே நம்ம அப்படியே சோர்ந்து அப்படியே தோய்வடைந்து உட்கார்றதுல வந்து லைஃபோட மொமெண்டமே கிடையாது. யாருக்கு தான் செட் பேக் வரல. எவ்ரிபடி வுட் ஹவ் ஃபேஸ் சம் பர்சனல் சேலஞ்சஸ். உங்க அப்பா அம்மா பார்க்காத பிரச்சனையா, இல்ல உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க பார்க்காத பிரச்சனை, நீங்க உலகமே பெரிய பிரச்சனையை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. பட் சொல்யூஷன்ஸ் தேடி போறோம் பாத்தீங்களா, அது ரொம்ப அழகான விஷயம். இப்ப இருக்கக்கூடிய பேர்டன்ல இருந்து நான் வெளில வரணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற தாட் வந்து உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து அது கிரியேட் ஆகணும். நான் இவ்வளவு மார்க் எடுத்ததுனால எனக்கு இந்த காலேஜ்லாம் கிடைக்குன்னா பரவாயில்ல, போய் அந்த காலேஜ்ல போய் படிங்க. படிப்பு தான் உங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். நான் வந்து ரொம்ப ரசிச்ச ஒரு டைலாக் நிறைய வந்து பாத்தீங்கன்னா சினிமால வந்து நிறைய மெசேஜ் சொல்லுவாங்க. படிக்காம இரு, தண்டிச்சோரா இருந்து அப்படி வீட்டுல இருக்கிறவங்க பெரிய ஹீரோவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ஏதாவது ஒண்ணு தப்பா பண்ணா கூட அவர் ஹீரோனா அந்த இமேஜ் வந்து காப்பாத்திட்டு போவாரு. ஈஸியா வந்து ஒரு 100 பேர் சுட்டு தள்ளிட்டு அப்படியே அசால்ட்டா போறோம். இது எல்லாமே சினிமால ஒரு செட்பேக்கா பார்த்தாலும் அதே சினிமால அதே ஃபோரம்ல இன்னும் அழகான விஷயத்த சொல்றாங்க. படிப்பை மட்டும் விட்டுறாத அப்படின்னு சொல்ற டைலாக்லாம் இன்னைக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா வந்து இன்னைக்கு படிப்பு தான் உங்களோட அடுத்த கட்ட லைஃபே. ஒரு படிப்பு இருந்துட்டா உங்ககிட்ட இருந்து எதையுமே யாராலுமே இதை எடுத்துக்க முடியாது.
அதுதான் உங்களோட பெரிய பலம். நீங்க அந்த அசுரன் படத்துல ஒரு டைலாக்லாம் எனக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவா அந்த படத்துடைய மிகப்பெரிய எனக்கு எனக்கு அந்த படத்துக்கு நேஷனல் அவார்ட் கிடைக்கணும்னு ஆசை வந்ததே அந்த கடைசி டைலாக் தான். பணத்தை எடுத்துப்பாங்க, சொத்தை எடுத்துப்பாங்க, எல்லாத்தையும் பிடிக்கிறோம், ஆனால் படிப்பை மட்டும் உங்கள்கிட்ட எடுத்துக்க முடியாதுங்கிற அந்த டைலாக் இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். ஐ மீன் அதுதான் நம்மளுடைய பெரிய மூலதனமே. இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு நான் உதயசங்கர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல வந்து உட்கார்ந்தாலும் எனக்கு பாஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து வேற ஒரு ஸ்டோரியா இருக்கும். இன்னைக்கு நம்மளை வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷனலா வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆங்கிலத்திலையும் நமக்கு தெரிஞ்ச அந்த இன்டெலிஜென்ஸ்லையும் அது இன்டெலிஜென்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ்லையும் நான் வந்து சில விஷயம் சொல்றது வந்து அவருக்கு பயங்கரமா படிச்சிருப்பான், உங்களுக்கு பெரிய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்பான், உங்களுக்கு அதனாலதான் இப்படி இருக்கான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் பதியுது பாத்தீங்களா. அந்த எண்ணம் தவறு. எனக்கும் சில பேக்ரவுண்ட் இருக்கு விச் ஐ கேன் நாட் கம் இந்த ஓப்பன் ஃபோரம்ல வந்து அது கஷ்டப்பட்டதை வந்து எப்பயுமே வந்து தோல்வியை வந்து பேசலாம், ஆனா தோல்வியாலதான் நான் முன்னேறி வந்தேன்னு சொல்லவே கூடாது. நிறைய பேர் அதை ஒரு இதாவே வச்சிருப்பாங்க. நான் வந்து என்னது அப்புறம் ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து தான் உயர்ந்து வந்தேன், எனக்கு படிக்க காசு இல்லை, அதெல்லாம் வந்து அவங்களோட ஸ்டோரி. அது வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய பேர்ட்ட ஷேர் பண்ணிக்கலாமே தவிர ஒரு மோட்டிவேஷனா பேசக்கூடிய ஒரு செஷன்ல வந்து உங்க தோல்வியில இருந்து ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. நான் அது வந்து ரொம்ப தீர்மானமா இருக்கேன். என்னுடைய லைஃப் என்னுடைய சாப்டர்லயே முடிஞ்சிடணும், இன்னொருத்தவங்க லைஃப்ல போய் அந்த பாதிப்பு உண்டாகக்கூடாது. நான் இப்ப சொல்லலாம்ல, ஒண்ணுமே இல்லை, எனக்கு வந்து நான் 10th வந்து வெறும் 3rd கிளாஸ்ல பாஸ் ஆனேன், 12th 3rd கிளாஸ்ல பாஸ் ஆனேன், ஆனா இன்னைக்கு நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னா அவன் அந்த அந்த கேட்கறவங்களுக்கு என்ன ஒரு தன்மைக்கு வந்துடும்னா, பரவாயில்லையே நம்ம 3rd கிளாஸ்ல ஐ மீன் 2nd கிளாஸ்ல பாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து லைஃப்ல ஏதோ ஒன்று ஆயிரலாங்கிற தப்பான ஒரு நம்பிக்கை கொடுத்தோம். அது என்னோட லைஃப், எனக்கு நடந்த எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு கிடைச்ச இருந்த என்விரான்மெண்ட், எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஜென்ரல் எனக்கு வந்து இப்போ வந்து இங்க சரவணன் ஃபோரம்ல இருக்காரு, அவர் எனக்கு ஒரு பெரிய பலம். ஐ மீன் ஜென்ரலாவே நான் சொல்றேன், ப்ரொஃபஷனல் பர்சனல் ஃப்ரெண்ட். ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸை தேர்ந்தெடுக்கிறது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவுதான் உங்க முக்கியம். உங்களோட லைஃப்பை நீங்க நேசிக்கிறதா. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சிருவாங்க, ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸ் அமையறதுல ரொம்ப அழகான ஜேர்னி இருக்கு. அவங்க கிட்ட இருந்து கத்துக்கோங்க. எந்த ஃப்ரெண்டும் வந்து உங்களுக்கு வந்து நீ செய்யறது கரெக்ட் செய்யறது தப்புன்னு சொல்றாங்களோ அவங்க மட்டும்தான் உங்க ஃப்ரெண்ட். எந்த ஃப்ரெண்ட் வந்து நீ செய்யறது எல்லாமே சூப்பர், நீ பண்றா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க, அது உங்களுக்கு அந்த அந்த சினிமாட்டிக் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு சூப்பரா இருக்கும். ஆனா ஆஃப்டர் லைஃப் உங்களுக்கு ஐ மீன் ஆஃப்டர் லைஃப் ஆஃப்டர் ஸ்கூல் டேஸ் அண்ட் காலேஜ் டேஸ் இட்ஸ் கோனா பி வெரி டிஃப்ரெண்ட். ஸோ நல்ல ஃப்ரெண்டை சூஸ் பண்ணீங்க. சூஸ் அ ஃப்ரெண்ட் ஹூ கேன் மேக் அ வெரி ஸ்மால் இம்பேக்ட், பட் இட் ஷுட் பி வெரி பியூட்டிஃபுல் இம்பேக்ட் இன் லைஃப். அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுல கரெக்டாக இருங்க. Listening is one of the best skills that anyone can adopt. If somebody is saying you something, listen to them. You need not to ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அதை அஃபன் பண்ணுறதோ இல்லை அதை வந்து கேட்காம விட்டுட்டு போகிறதோ வந்து உங்களோட சக்ஸஸே கிடையாது. அவங்க ஏதோ ஒன்று சொல்றாங்க அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் யூ கேன் ரெஸ்பாண்ட் பேக். ஆனா கேட்கவே முடியாதுங்கிற ஒரு சாய்ஸ் வந்து என்னைக்குமே எடுத்துக்காதீங்க. ஏன்னா நாளைக்கு நீங்க ஃபியூச்சர்ல போய் ஒரு ஒர்க்ல உட்காரும் போது அங்க நீங்க உங்க பாஸ் சொல்றத என்னதான் ஒரு தப்பா கரெக்டா இல்ல அநியாயமா சொன்னாலும் அதை நீங்க எடுத்துட்டு தான் ஆவீங்க. அதுதான் உங்களுடைய சாய்ஸும். பட் ஆனா அதை அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரியாக்ட் பண்றது வந்து ரொம்ப மெச்சூர்டான ஒரு வே. ஸோ I think so. I'm just going to a different format of discussion now. Another final and humble request to the parents who are listening here and to the students. Pressure அப்படிங்கிறது வந்து அது குக்கர்ல மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். ஐ மீன் ப்ரெஷர் குக்கர்லயோ இல்லை இதுல வேற எதுலயோ அந்த ப்ரெஷரை நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ரியல் லைஃப்ல பாடி இஸ் பில்ட் இன் சச் அ வே தட் இட் ஷுட் ஹாவ் அ பியூட்டிஃபுல். ஏன் சிரிக்கிறதுக்கும் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கும் சம்மந்தம் என்னன்னு நிறைய பேர் யோசிச்சிருக்கவே மாட்டோம். சிரிச்சா உடல்ல நல்லா இருக்கும் நிறைய டாக்டர் சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். நம்ம எவ்வளோ ஆரோக்கியமா இருக்கோமோ அவ்வளோ ஹாப்பியா நம்ம லைஃப்பும் இருக்கும். ஸோ கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு ஹெல்த். ஐம் நாட் அ ரைட் பர்சன் டு சே தட் பிகாஸ் ஐ ஃபெயில் மை செல்ஃப் இன் மெனி டைம்ஸ் டு நாட் பீங் வெரி ஹெல்த்தி. பட் ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், ஸ்டார்ட் யுவர் ஹெல்த் ப்ராக்டிசஸ் இன் இனிஷியல் ஸ்டேட். நல்லா நிம்மதியாக சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஒரு சாப்டர் படிக்க முடியலையா நல்லா தூங்கிட்டு அடுத்த நாள் படிங்க. பட் லாஸ்ட் மினிட்ல போய் கேட் கிராஷ்லாம் பண்ணி நான் ஏதாவது ஒன்று பண்ணிட முடியுங்கிற நம்பிக்கையில தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. ஐ ஹாவ் அ பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அவுட் ஆஃப் இட். ஸோ டோன்ட் டேக் ப்ரெஷர். தட்ஸ் ஒன்லி ஸ்டேட்மெண்ட் ஐ கேன் மேக். பி வெரி கூல், ஃபோக்கஸ்ட். கம்மியான மார்க் எடுத்த பேரண்ட்ஸ் அவங்களோட திறமை அவ்வளவுதான். அது வந்து 5 விரல் மாதிரி, அதுல ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்க அந்த விரலுக்கு ஏற்ற வீக்கம் அப்படிதான் இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அப்படிதான் நீங்க வந்து அதை ப்ரோக்ரெசிவா எடுத்துருப்போம். அவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் வந்து பெரிய பொருள் வாங்கி தர முடியாம இருந்திருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு ஸ்பெண்ட் பண்ண முடியாத நேச்சர் உங்களுக்கு இருந்திருக்கலாம்.
இருக்கலாம். பட் நல்ல ஒரு காலேஜில் அவங்க சேரணும்னு நினைச்சாங்கன்னா அந்த ஆப்ஷன் அவங்களுக்கு கொடுங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிற இன்ஃபர்மேஷனை நீங்க படிக்காத நிறைய பேர் சொல்லலாம், எங்க சார் நானே படிக்காதவன் எப்படி சார் அது பண்றதுன்னா, இன்னைக்கு உலகமே வந்து ஃபோன்ல இருக்கும் போது நீங்க நிறைய பேர்ட்ட கேட்கலாம். உங்களோட உயரதிகாரிகள்கிட்ட இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நிறைய பேர்ட்டு ஒப்பீனியன் கேட்கறது தப்பு கிடையாது. ஆனால் டெசிஷன் மேக்கிங்கிறது உங்க ஃபேமிலி சார்ந்ததா இருக்கணும். உங்களுடைய ஒரு டீச்சர்கிட்ட கேட்டு டெசிஷன் எடுக்கிறது வேற. யூ கேன் 100% டேக் இட். பட் நிறைய பேர் நிறைய ஒப்பீனியன் சொல்லுவாங்க. பட் கிவ் தெம் சம் ஸ்பேஸ் டு டேக் த டெசிஷன். உங்க திறமை எதா இருக்கும், உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் தான் திறமைன்னா தயவு செஞ்சு அதை அந்த டேலண்ட்டை நோக்கி போங்க. பட் ஆனால் படிப்பும் முக்கியம். 100% நீங்க என்னதான் ஸ்போர்ட்ஸ்ல வந்து பெரிய ஒரு இம்பாக்ட்ஃபுல் கிரியேட் பண்றவரா இருந்தாலும் உங்களுக்கு அந்த படிப்புங்கிறது அடுத்த கட்ட வேலை வாய்ப்புக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் எஜுகேஷன், ஃபோக்கஸ் ஆன் யுவர் பர்சனல் பில்டிங். முக்கியமா கேரக்டர் அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அசெட் ஹியூமன் பீயிங் கேன் ஹேவ். அந்த கேரக்டரை நல்ல ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரை மாத்திக்கிறதுல யூ ஹாவ் டு பி வெரி ஸ்ட்ராங். ஸோ விஷிங் ஆல் அ வெரி வண்டர்ஃபுல் சக்ஸஸ் இன் லைஃப். 12th எல்லாம் சூப்பர் மார்க் எடுத்து சூப்பர் காலேஜில் படிக்கணும்னு ஆசை. எங்கே படித்தாலும் படிப்பு தான். லாஸ்ட்டாக அதை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி டு அட்ரஸ் ஃபார் now. Thank you. Thank you, Uday. Thank you very much. Yeah, thanks. Audience, I think Uday சொன்னதை கேட்டிருப்பீங்க. I think at one point it said, we should not talk about failures, our own failures to motivate others. But indeed, Uday is one such person, had fallen many times, in his life, facing a lot of difficulties. But every time, as a person, as a friend, knowing him, every time, he had fallen, he had stood up, double strongly. I think that's what, is taking him to higher and higher, responsibilities in such a great organization, NASSCOM. And he was also telling about NASSCOM or initiatives in terms of future skills. Namma Sona college pathin sonnaru. In fact, Sona is one of the if you have to say, I think when NASSCOM launched future skills in அதாவது அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்துல என்னென்ன ஸ்கில்ஸ்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணி ஸ்டடீஸ் பண்ணி ஒரு உதய் மென்ஷன் பண்ண மாதிரி ரொபாட்டிக்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆட்டோமேஷன், பிளாக் செயின், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங். நம்ம சோனா காலேஜ் வந்து NASSCOM when NASSCOM started இந்த இனிஷியேட்டிவ் நம்ம அவங்க கூட தான் இருக்கோம். And Uday சொன்ன மாதிரி we are in touch with Uday and NASSCOM for the last 15 years. And one more thing I wanted to tell the audience is like, Udayoda responsibilities பார்த்திருப்பீங்க students. I think not only he is the lead for education initiatives of NASSCOM South India, but he's also very popular networking personality. To name any how should I put it, vertical or aspects of life, either it is engineering, technology, or entertainment, politics. He's a very, very popular personality. You can all connect with him individually, also separately, also to know more about what is driving you for your future. I think he must be very, very willing to guide you and also speak with you for your future plans. I think as Uday requested, I would now request the audience to ask few questions. They will be getting Saravanan sir. Yes madam. Sir, adula question answer box la there are a few questions. Okay. If you can read out, Mr. Uday can answer, I think. Ma'am, I read the questions. In fact, it's a very generic one. Yes, sir. If you can okay. take up the yes. Sir. So I will start answering, which are very common in nature. The first question is, sir, if I take robotic engineering, where will I get a job opportunities? See, இன்னைக்கு robotic process management அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு
a new trend which is emerging, and every நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபோர்த் ரெவல்யூஷனை பற்றி நம்ம தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாமே ரோபோட்டிக் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்ல ஒரு ஆட்டோமேஷன் மூலியமா இயக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு 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 இம்பாக்ட் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. There are huge investment which is made by industries to adopt this robotic process automation. இன்னைக்கு வந்து நீங்க ஒரு ரோபோட்டிக் இன்ஜினியரிங்ல வந்து நீங்க எந்த காம்படிஷன்ல நீங்க அதை படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அது படிச்சு முடிச்சோடனே I'm sure there are n number of core companies will come and offer you. For instance, I know Sona have their own placement division to address the core engineering placement opportunities. So இது எல்லாமே நீங்க வந்து you can just talk to your placement officer in the very early stage of your 12th standard. முடிச்சோடனே நீங்க காலேஜ் ஜாயின் பண்ணதுல இருந்து you should connect with placement team. I mean, நிறைய காலேஜஸ் வந்து ஒரு பாயிண்ட் மிஸ் பண்றாங்க, இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை மிஸ் பண்றது என்னன்னா, placement is not the last 4 months activity. It is like starts from first years. I always quote this point. In IITs, I see that they start their placement opportunity from the first year onwards. They discuss about what is placement is all about. What are the core important value that you have to adopt? What are the skill set that you have to pursue? So, to answer your question, Guru, I think so. You have a wider and very stronger opportunities in future to join in a strong manufacturing and automation industry when you complete your degree. What entrance is the only way, sir? Whether the entrance is the only way, sir? No? In future, yes, because see, entrance exams are not a strong barrier to you, because entrance exams are kind of an opportunity for multiple people to get into the best institutions. ஏன்னா வந்து நம்ம இன்னைக்கு ஒரு செக்ஷன் ஆஃப் த சொசைட்டியை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு இம்பேக்ட் வந்து ஒரு அப்படியே ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் ஈவன் அ பர்சன் ஹூஸ் இன் டவுன் சவுத் ஏதோ எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துலேருந்து அந்த என்ட்ரன்ஸ் எழுதி நீங்கள் படிக்கக்கூடிய அந்த இன்ஸ்டியூஷன்லேயே வந்து படிக்கணுங்கிற ஆசை இருந்துக்கலாம். ஏன் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களே சில பேர் வந்துட்டு எனக்கு அந்த காலேஜ்லாம் கிடைக்காது சார், அங்கே வந்து ஜாஸ்தி ஃபீஸு, அங்கே வந்து என்ட்ரன்ஸே அது கிளியர் பண்ணுறதே பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு this entrance exam will be a great way to enter into multiple universities and colleges. Same time, இன்னைக்கு ஃபில்டரிங் தேவை. இன்னைக்கு எல்லாருமே இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, பட் there is a மிகப்பெரிய செட்பேக் ஒன்று இருக்கு. அந்த வேலை வாய்ப்பு கரெக்டாக அவங்களுக்கு போய் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா வெறும் இன்ஜினியரிங் மட்டும் படிச்சு முடிச்சுட்டு அவங்களுக்கு வேலை கிடைக்குங்கிற ஒரு இம்பாக்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து கரெக்டாக புரியறது இல்லை. பிகாஸ் your 4 years of engineering studies along with some additional skill set that you pursue during your education is very important. நீங்க சில திறன்களை வந்து நீங்க படிக்கும் போதே கத்துக்கணும். அந்த திறன் தான் உங்களுடைய வேலை வாய்ப்புக்கான அங்கீகாரமா மாறும். So what to do after 12th? I mean, I don't know what is the name to ask this question, but what to do after 12th? I think so. You have to pursue your education in any field of interest that you have. So I'm answering that. How to segregate time for 12th, sir? And you live the normal life. நான் ஃபர்ஸ்ட்லேருந்து தான் சொல்கிறேன், நீங்கள் இதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெஷல் டைம் வந்து நீங்கள் இது பண்ணிக்க தேவையில்லை. இட் கேன் பி வெரி நரேட்டிவ். ஐ மீன், யூ ஹாவ் டு செக்ரிகேட் யூர் டைம் அக்கார்டிங்லி. நீங்கள் தூங்க வேண்டிய அந்த 8 மணி நேரம் தூக்கம் இருக்கணும், இல்லை 7 மணி நேரம் தூக்கமாவது இருக்கணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பில் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஒரு 1 hour டிவி பார்க்கறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு 1 hour வெளில போய் விளையாடுறதா இருக்கட்டும். பட் இது எல்லாமே சேர்ந்து கம்பைண்டாக பண்ணுங்க. எப்பயுமே 24/7 புக் எடுத்து வச்சிருக்கிறதுனால உங்கள் லைஃப் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்காது. யூ ஹாவ் டு ஹாவ் தட் ஃப்ரெஷ்னஸ் இன் யூ. ஸோ பிளே, என்ஜாய் யுவர் டைம் அண்ட் பி வெரி ஸ்ட்ராங் பிளேயர் இன் வாட் யூ டூ. So I think so I've answered most of the questions. If I have some other questions down below. Okay, sir, account students, which is the best scope field? If you're an account student, I think so you should join a BCom or BBA, or there are advanced accounting process courses which are available after 12th. Sumitra, you can opt that. Which is the best study in UG, CSE or AI? See, in UG, CSA or AI அப்படி இருக்காது. CSA in AI இல்லை வந்துட்டு ஐடி டிபார்ட்மெண்ட்ல வந்து ஏதாவது ஒரு ஃபியூச்சர், ஐ மீன் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜியோடைய கம்பைன்ட் கோர்சஸ் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். AI is one best course to align with. There is a huge scope for jobs. There is huge scope for advanced learning in AI. So I would say yes. 1 minute.
Thank you, sir. I have cleared. Okay. Sir, what is the difference between diploma and degree? I'm art student, and also please tell which is okay. So diploma is like more of a vocational learning, right? I mean, you just learn the basic, and you go for the next level of advanced learning is diploma. Degree is something that you pursue on the both on what is that, practical and theoretical front, and you have a strong value for that. If I'm just taking it in a right sense, that is how you have to be more focused towards it. But நீங்க வந்து your question is also accounts group, and also please tell which is the best அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க. I would say that option should be part of yours. ஏன்னா வந்து நீங்க வந்து ஒரு ஒரு டிகிரி பண்றதுங்கிறது வேல்யூ நாளைக்கு ஃபியூச்சர்ல எல்லாமே மாறி. ஐ மீன் ஃபியூச்சர் there's going to be 4 வருஷமா வந்து படிப்பு பிரிச்சுட்டாங்கன்னா 2 years படிச்சு முடிச்சீங்கன்னா நீங்க டிகிரி, அதை 4 years மட்டும் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அது 2 years கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அது டிப்ளமோ, 4 years முடிச்சீங்கன்னா அது டிகிரியா மாறப்போகுது. And I also read some others, fashion designing, a good field to choose. Yes, fashion designing is one of the best options that you can always choose, but you should have that passion, creativity, innovation, and also you should pursue your designing learning from one of the best institutions. அதுவும் ரொம்ப இதா இருக்கு. அதுக்கு there is some exam that has been offered. I don't know what that exam is. நீங்க அந்த ஒரு ஃபேஷன் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷன்ல போய் பைனியர் இன்ஸ்டிடியூஷன்ல சேர்றதுக்கு there is exam that you have to address. If you have very high passion, I think so that you have a great market. இன்னைக்கு உலகமே ஃபேஷன் நோக்கி தானே போகுது. இன்னைக்கு ரீட்டைல் செக்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை சினிமாட்டிக் ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை எனிதிங், ஈவன் கார்பரேட், we need to look in a very strong and very ஒரு ப்ரொஃபஷனலிசமாக லுக் எங்களோட ப்ரொஃபைலை காமிக்கிறதுக்கு we need that good well suited things. So designing அந்த ஒரு ஃபீல்டுக்கு வந்து very there is a great scope for it. I took biology group in 12th. If I take computer science in college, no. I mean, I don't know what reason Pranav is asking this question, but நீங்க biology எடுத்துட்டு திரும்பி computer science போறதுக்கான reason எனக்கு தெரியல. But I don't think so you have any issues in that choosing a thing. But your college நீங்க சேர்ற இடத்துல அவங்க அந்த question கண்டிப்பா கேட்பாங்க. Maybe they will if you score well, you will get a better opportunity. If you don't have any other choice, I don't mind, you can take any courses as per your wish. What is the opportunity for study? How to identify if I can pursue the study? See, I think so on the psychology studies, first you have to, there are UG programs which is offered in few institutions like BSc psychology or some kind of courses. But நீங்க எதுக்கு இதை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான பேஷன் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா ப்ளீஸ் கோ ஹெட். There are best institutions in country. For instance, in Chennai, you have institutions in Coimbatore or even other location. I know Sona also have Arts and Science College. You can check with them whether they offer the psychology courses in their institution. So it's a good choice. I like the question because somebody is coming with very openness on knowing this particular course. Sir, I'm studying class 12 now, but is about programming and aspiring where I make Telegram WhatsApps. Now I'm very how to make a company better. I don't know who asked this question, but I will share my mail ID. If you can give some details about you, I'll be happy to support you completely. I am very touched and I'm very impressed with your question. Okay. I believe you are still a 12th standard student. I'm just responding back. You can stay in touch with me. Okay, sir, finished about and state. I will get more job opportunity. Yes, again, I'm answering for any courses you take. If you pursue that in a right direction, yes, you will get a job for it. Affordable engineering, which suggest you. So I will not recommend that this option. Study only engineering அப்படிங்கிற ஆப்ஷன் நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன். I myself not an engineer, but it's because of my choice and preference were different, so I had to opt arts and science. But உங்களுக்கு என்ன passion, நீங்க அந்த roots என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. If you want to go for engineering, decide why engineering is your core subject. இல்லை if you want to do arts and science, எதனால நீங்க வந்து arts and science படிக்க போறீங்கன்ற அந்த தாட்டை நீங்க வளர்த்துக்கோங்க. But I would say there is an equal opportunity for engineering and non-engineering. A company
which large scale will come and hire from engineering students as well as in arts and science. There is no difference, but only thing is your pay scales will be different. ஏன்னா அவங்க 5 வருஷம் படிச்சுட்டு வெளில வரும்போது அவங்களோட ஸ்கேல் 3 லட்சமா இருக்கலாம். நீங்க 3 வருஷம் படிச்சுட்டு போறதுனால உங்க ஸ்கேல் வந்து ஒரு 2 lakhs 2.5 இருக்கலாம். பட் எது உங்களோட கரியரை எதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ண போறீங்கிறதுல தெளிவா இருங்க. ஷாருக், I think so I answered your question on that. Sir, I have chosen Biomax, which is the best career to join. So, see, I don't have much knowledge on this particular topic on Biomax, or but I will just share my mail ID again. I will check the answer from someone, and I will definitely respond to you. So you can write the question to me. I will, or if somebody from Sona can answer that, I'll be happy. Maybe later you can directly check with them. So I'm sending my mail IDs for the questions which I don't know the answer, because I have தப்பான ஒரு கமிட்மெண்ட்ல போயிட்டு நான் பேசிட்டு வந்துடக்கூடாது. So I'm giving a clarity on it. Okay, I have Ritik. Sir, which course is very useful for sir? Ritik, for the question, people ask me which course will be useful, and it is your choice. You can choose any courses which is available in the market now, but just see whether courses and few professionalism is more of a personal driven or personality driven. So I don't know how to answer the question, but you can always check your faculties on that. And the course உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். But I am saying எந்த படிப்பா இருந்தாலும் அதை நம்ம கரெக்டா பர்சியூ பண்ணி அடுத்த லெவல் நீங்க அதை வந்து இன்டகிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே you will be a very successful person. So what are the courses and job vacancies in forensic science? In forensic science, I think so now I was talking about a subject called cybersecurity, right? The cybersecurity market is very big. நிறைய பேர், முக்கியமா பெண்கள் அதை வந்து நிறைய பேர் அதை படிக்கிறாங்க. They are giving more importance to it. It's creating job opportunities in cybersecurity. ஏன்னா நீங்க சைபர் theft இல்ல சைபர் situations இல்ல கேசஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் வைட் அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ நீங்க வந்து இப்போ forensic science படிக்கும் போது you will have multiple options there, whether you can be part of some intelligence team which is connected to department, police department, illa you can be part of some government driven exercise to find some very undisclosed cases. இன்னைக்கு வந்து ரொம்ப ஆன்லைன்லயும் சரி ஆஃப்லைன்லயும் சரி this department has a value, but இதுக்கு தனியா ஒரு passion driven இந்த கரியரை பத்தி தெரிஞ்ச ஒரு சில பேர்ட்ட நீங்க பேசுனீங்கன்னா, இன்ஃபேக்ட் I can arrange some session to you all from a cyber security point of view. இதுல வந்துட்டு இல்ல இந்த forensic science பத்தி சில பேர்ட்ட வந்து கேட்டு கூட we can just connect the team of all the students who are here. Okay, what is different between core and non-core? See, the difference between core and non-core is like what? If you're IT, CS, and you're on one specific courses, it's known as a non-core. And core is completely, if you're a automobile student, you learn completely about how the product or how is the design making, how is the industry, wholesome industry is driven. It depends on the learning that you prefer, or depends on the courses that you prefer. Okay. So what is the difference between choosing BTech, CS and BSc CS? Can make me settle. Okay. நான் என்னோட செஷன் ஃபுல்லா சொன்னது ஒரே விஷயம் தான். There is someone asking in 5 years will I get settled? You should not get settled in 5 years. You should run your life for next 40 years or 50 years in the professional front. If you earn more money, you can get settled in another 20 years itself. But don't take pressure. இதெல்லாம் உங்களே நீங்க ப்ரெஷரைஸ் பண்ணிக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸா இருக்கும். பிடெக் சிஎஸ் எடுக்கணுமா, இல்லை பிஎஸ்சி சிஎஸ் எடுக்கணுமா, இல்லை ஏஐ ஃபவுண்டேஷன் ஆர் ஐஐடி ஃபவுண்டேஷன் கோர்சஸ். ஸோ ஐ வுட் ப்ரிஃபர் விச் கோர்ஸ் நீங்க எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது there is a difference between what you learn, right? You're an engineer student. உங்களோட ஒரு engineeringனா you're an engineer by profession. If you're a BSc, you can get into multiple slots, but you cannot be an engineer at the end of the time. But you will be a expert in that session. இப்போ வந்து பாத்தீங்கன்னா BSc CS, BSc IT எடுத்து நீங்க வந்து AI பத்தி படிச்சீங்கன்னா you will be an expert. You might be a person. Maybe உங்களோட PG என்ன பண்றீங்கன்னு பார்த்து அது பொறுத்து இருக்கு. But if you choose your BTech, you're completely you're a technology person, you're a professional person, and you're called as engineering cadre. So I have opted second group in 11th. Sir, what are the uses and which is the high paying? I think so this person, I don't know what is his name, he's so
very future cautious, is asking என்ன மாதிரி scale வரும், என்ன மாதிரி job courses mention பண்ணணும், அதெல்லாம் போறீங்க. But this is not the age for you to think about it. But you have this passion. நீ ஏதோ பண்ண போறீங்கிற, I don't know whether this is a question from your parent. It's looked like a parent is asking the question to me like this. But don't worry. Everybody have a future. Everybody have opportunity, and you will get and deserve it very soon. Okay, Karthik, what next in arts after 12? That's a very generic question. I told you have to decide what next in the If you're a 12th standard student, you should decide at which course that you want to go. If you're 11th, it's fine, but still you'd have to decide which course you want to go. Sir, if you complete robotics, which place I have more opportunity? I have answered this question, whether there is any for science college in TN. Yes, as I mentioned, there are many colleges. I can name, there are institutions has this subject. It's a very, very cautiously mentioned courses for science அப்படிங்கிறது. அது selected institutionல கண்டிப்பா இருக்கும். So I think so I have covered all the answers now. Any specific questions if you have, let me address. Uday, can we stop here? Yeah, I'll stop. Yeah, thank you very much, Uday, for so patiently answering all the questions. Anyway, we will continue to keep in touch with you, and then as you said, we can even arrange some of the future sessions on focusing on some of these specific skills which NASSCOM also recommends for the youth of our country. So thank you very much, and I would now request Dr. Satyabama, Head of the Department Computer Science and Engineering, and also Dean Academics. Madam, if you are online, please do requesting you to say a word of thanks. Thank you, sir. Thank you, madam. Sir, is my voice audible? Yes, madam, you are audible. Thank you, sir. Thank you. So I would like to thank our sincere thanks on behalf of our management, principal, and all the faculty members to our guest of the day, Mr. Uday Shankar. So the session was very, very useful, sir. So that too, நீங்க தமிழ்ல வந்து அழகா பேசிட்டீங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லைஃப்ங்கிற ஒரு பிக் ஸ்டோரிய குட்டி ஸ்டோரியா அழகா சொல்லிட்டீங்க. அதுவும் இந்த பேண்டமிக்ல அவங்க எப்படி இருக்கணும், என்ன மாதிரி டெசிஷன் எடுத்தா அவங்களோட லைஃப் வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும். நிறைய கொஸ்டின்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த அத்தனை கொஸ்டின்ஸ்க்கும் 25 கொஸ்டின்ஸ் பக்கமா இருந்துச்சு. எல்லாத்துக்குமே பார்த்து நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆன்சர் பண்ணீங்க. நீங்க சொன்ன மாதிரி எந்த கோர்ஸுமே அவங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆர்ட்ஸ், என்ஜினியரிங், ஈவன் மெடிசின், டிப்ளமா, எனிதிங் தே கேன் சூஸ். பட் அவங்களுக்கு வந்து தட் ஷுட் பி க்ளோஸ் டு தேர் ஹார்ட். அவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கணும். அவங்க வந்து அந்த பேஷனோட அதை நல்லா படிச்சாங்கன்னா டெஃபினட்டா வந்து தே கேன் டூ வண்டர்ஸ். ஸோ ஒரு கொஸ்டின் கூட இருந்துச்சு, எனக்கு வந்து எவ்வளவு சேலரி வரும், நான் வந்து இவ்வளோ இயர்ஸ்ல வந்து இன்னொரு வண்டர்ஃபுல்லாலாம் பையங்க கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சுந்தர் பிச்சை மாதிரி, இலான் மாஸ்க் மாதிரி எல்லாம் எப்படி ஆகணுன்றதுக்கு. ஸோ உங்களோட டிப்ஸை ஃபாலோ பண்ணாங்கன்னா டெஃபினட்டா தே வில் பிகம் அனதர் இலான் மாஸ்க் அண்ட் சுந்தர் பிச்சை. ஸோ க்ளோஸ் டு ஹார்ட் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த கோர்ஸை எடுக்க சொல்லுங்க. பேரண்ட்ஸும் கைட் பண்ணலாம். பட் சப்போஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பேரண்ட்ஸ் வந்து இதை கைட் பண்றாங்க, நான் இதை எடுத்துக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தேன் அப்படின்னாங்கன்னா நீங்க எடுத்துக்கோங்க. பட் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த கோர்ஸ்க்கு நீங்க ஜஸ்டிஃபை பண்ணுங்க. இப்போ சப்போஸ் நீங்க இன்ஜினியரிங் எடுக்கிறீங்க அப்படின்னா நாட் ஓன்லி புக் ரிலேட்டடா இருக்கிற திங்ஸை படிக்காம, ஸோ கூட வந்து என்ன எக்யூப் பண்ணிக்கிறதுக்கான என்ன வேணும் அப்படிங்கறத சார் சொன்னாரு. நாஸ்காம் மாதிரி கோர்சஸ் எல்லாம் நாங்க வந்து எங்களோட கரிக்குலம்லயே போட்டிருக்கோம். ஸோ அந்த கரிக்குலம்குள்ள எங்களோட அந்த ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் சார் சொன்னாரு இல்லைங்களா, சைபர் செக்யூரிட்டி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஸோ அந்த மாதிரி பிக் டேட்டா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த கோர்சஸ் எல்லாமே சோனா காலேஜ்லயும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க கோர்சஸ் வந்து இப்ப என்ன டிமாண்ட்ல இருக்குது அப்படிங்கறத பார்த்துட்டும் எடுக்கலாம். இல்ல எனக்கு வந்து கோர் இன்ஜினியரிங்ல தான் இம்பார்ட்டன்ட், ஏன்னா இந்த கொஸ்டின் கூட கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ், அந்த மாதிரி கோர்சஸும் நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நீங்க நல்லா பண்ணும். சார் சொன்ன மாதிரி இந்த 4 வருஷமே நீங்க வந்து ரொம்ப நல்லா உங்களோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி நல்ல எஜுகேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல காலேஜ்ல, ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் மட்டும் தான் நான் இங்க சொல்ல விரும்புறேன் உங்க எல்லாத்துக்கும். நீங்க வந்து காலேஜை போய் பாருங்க. எந்த காலேஜ் எடுக்கிறீங்களோ அந்த காலேஜை பாருங்க, வெப்சைட்டை பாருங்க, அங்க ஃபேக்கல்டி இருக்காங்களான்னு பாருங்க, வாட் கைண்ட் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் தே ஆர் கிவிங் அந்த மாதிரி பாருங்க. ஸோ அந்த பியாண்ட் கோர்சஸ் தட் தே ஆர் ஸ்டடிங் இந்த கரிக்குலம் எக்ஸ்ட்ராவா என்ன தர்றாங்க அதை பார்த்துட்டு நீங்க வந்து அந்த காலேஜை சூஸ் பண்ணுங்க.
நீங்க அந்த 4 வருஷமோ இல்ல 3 வருஷமோ இல்ல 5 வருஷம் மெடிசன்ல ஸ்பெண்ட் பண்றீங்க இல்லையா, சோ அந்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தான இடமா அப்படிங்கறத நீங்க பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க. சோ இந்த இடத்துல வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்மளோட ரொம்ப அழகா ஒரு 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 40 மினிட்ஸ்ல அவர் வந்து டோட்டலா இன்னும் நான் வந்து ஒரு 55 இயர்ஸ் 60 இயர்ஸ்க்கு நான் எப்படி நல்லா வருவேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிப்ஸ ரொம்ப பியூட்டிஃபுல்லா கொண்டு போனாரு. சோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க சார். இந்த சண்டே நீங்க வந்து நாங்க டைமே அவருக்கு கொடுக்கல. இன்ஃபேக்ட் சரவணன் சார்ட்டியே நாங்க வந்து ஃப்ரைடே கேட்டோம், உடனே சார் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா இந்த மாதிரி யங் மைண்ட்ஸ் கிட்ட ஒரு சின்ன மெசேஜ் சொன்னா அது நிறைய பேர்த்துக்கான ஒரு லைஃப வந்து பியூட்டிஃபுல்லா ஆக்குற ஒரு இதுவா இருக்கும். அதனால சார் வந்து உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. தேங்க்யூ சோ மச் சார். அண்ட் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹவ் ஜாயின்ட் ஹியர் டுடே. So without you this session is not possible. So thank you so much for joining with us in your Sunday, and you are going to face your exams. So all the very best. Sir சொன்ன மாதிரி நீங்க எந்த ஒரு பயம் இல்லாம நல்ல ஒரு ப்ரிப்பரேஷன் கொடுத்துட்டு எக்ஸாம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு நல்ல காலேஜ்ல உங்களுக்கு என்ன கோர்ஸ் பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ ஈவன் சோனா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃபர்ஸ் இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெடிசன் இருக்கு. இப்போ BNYS அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் பேஸ்ட் மெடிசன் சிஸ்டம், அதுக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாலிடெக்னிக் இருக்கு. பாலிடெக்னிக் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 இயர்ஸ் ஓல்டு பாலிடெக்னிக். ஸோ உங்களுக்கு வந்து அது கவர்மெண்ட் எய்டட் பாலிடெக்னிக். ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து ஒன் அம்ப்ரெல்லா கீழே நாங்க ஆஃபர் பண்றோம். இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி வெரி குட் ஆர்கனைசேஷன் வேர் யூ கேன் ஹேவ் யுவர் ஸ்டடீஸ். பிகாஸ் நாங்க வந்து சார் உதய் சார் சொன்ன மாதிரி we are closely working with industry. அதனோட proof என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா every year since 2013 Sona Group of Institution is winning the AICTE CII award. So any engineering program or diploma or arts so நீங்க எதுனாலும் சரி, so we are at the end of the day we are producing products to the industry. So அப்ப பாத்தீங்க அப்படின்னா நாங்களும் இண்டஸ்ட்ரியும் தள்ளி தள்ளி ஒர்க் பண்ணோம்னா அது பிரயோஜனம் இல்லை. So we are working closely with industry. அண்ட் பாத்தீங்க அப்படின்னா சரவணன் சார் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாரு. சோ சரவணன் சார் தான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து ஆக்சுவலா வந்து உதய் சாரை வந்து நம்மளுக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தவரு. அவரு பாத்தீங்க அப்படின்னா சோ ஹி இஸ் ஒர்க்கிங் ஃபார் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, பட் ஹி இஸ் அன் இண்டஸ்ட்ரி பர்சன். சோ அவர் வந்து இண்டஸ்ட்ரியா போயிட்டு என்ன வந்து இப்ப வந்து நம்மளுக்கு வேணும் அப்படிங்கறத வந்துட்டு நம்ம கிட்ட சொல்லுவாரு. வி ஆர் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். அதனால பாத்தீங்கன்னா சார் வந்து என்ன வேணும்னு சொல்றாரோ இண்டஸ்ட்ரியில, மேடம் இப்ப இதுதான் வேணும். சோ ஏஐன்னு ஒரு கோர்ஸ பத்தி ஒரு கொஸ்டின் கூட போட்டிருந்தீங்க. ஈவன் வி ஹேவ் ஏஐ இன் அவர் காலேஜ். சோ அப்ப பாத்தீங்கன்னா சார் சொல்லுவாரு, மேம் இப்ப ஏஐ ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாம் நிறைய நீங்க கொண்டு வரணும், ஏன்னா அதுதான் வந்து இப்ப வந்து ஃபியூச்சர். சோ அந்த மாதிரி என்ன இண்டஸ்ட்ரிக்கு தேவையோ அதை வந்து எங்களுக்கு சொல்றதுக்காகவே ஒரு செக்ஷன் இருக்காங்க, பிளேஸ்மெண்ட் செக்ஷன். சோ அவங்க நாட் ஒன்லி லுக்கிங் ஃபார் பிளேஸ்மெண்ட் அண்ட் ஆல்சோ inputs are given at the right time so that students are also equipped with the industry standards. அப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சோனா காலேஜ்ல ஆர்ட்ஸ் காலேஜ் ஆகட்டும், டிப்ளமா ஆகட்டும், இன்ஜினியரிங் காலேஜ் ஆகட்டும், ஸோ நாங்க வந்து ஃபைனல் இயர்ல we will allow our students to go for internships. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த 6 மாசம் ஃபைனல் இயர்ல லாஸ்ட் செமஸ்டர் வந்து they will be with industry. இன்டர்ன்ஷிப்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில இருந்துக்குவாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்போஷர் ஃபுல்லா அவங்களுக்கு கிடைச்சிரும். So when they go for after 4th year, so directly they are industry ready. So அவங்க இண்டஸ்ட்ரிக்கு நிறைய டைரக்டா without any training they will go for a job. So இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா we are closely tied up with industry. So இண்டஸ்ட்ரியோட ரெக்குயர்மெண்ட் அதுவா இருக்கிறதுனால நாங்க அந்த இண்டஸ்ட்ரி பேஸ்ட் ஃபிளேவர்ஸ் நாங்க வந்து we are started giving from first year onwards. அப்புறம் ஃபைனல் இயர்ல லாஸ்ட் செமஸ்டர் வந்து we will ask our students to stay in the industry. How industry is working, how they are functioning and all. So எப்படி ப்ராஜெக்ட் பண்றது எல்லாமே நாங்க வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துறோம். ஸோ அவங்க வந்து அப்ப இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு இண்டஸ்ட்ரியிலையும் கத்துக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு என்ஜினியரா ஆகிறதுக்கான இது. ஸோ நீங்க வந்து காலேஜை வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு என்னோட மெயில் ஐடியும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஐம் ஒன்லி லுக்கிங் ஆஃப்டர் அட்மிஷன்ஸ் ஃபார் த engineering group. And if you have any doubts, you can mail us, and my number is also available in our website. You can call us. Thank you so much for joining us. And once again, I would like to thank the guest of the day, Mr. Uday Shankar. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார் உங்க செஷன், ரொம்ப இன்ஸ்பிரேஷனல். ஸோ டெஃபினட்டா இது வரைக்கும் எனக்கு எதுவுமே ஒன்றும் தோணல அப்படின்னா டெஃபினட்டா அவங்க ஒரு கெரியர் சாய்ஸ் இன்னைக்கு வச்சுக்குவாங்க. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரி ஒன் ஹூ ஹவ் ஜாயின், I thank you once again.
And I would like to render my special thanks to Dr. Saravanan sir, who has helped us in arranging the guest of today. And I would like to record my special thanks to my friend Dr. Renuka. She has completely busy for the past 2 days arranging this program and doing all the background work behind the success of this program. So thank you so much, Dr. Renuka ma'am. And I would like to specially thank our principal, because he is the person behind all these initiatives. He used to always say us that so we should educate +2 children. So he always quote that they are all children, they don't know, so we have to guide them. So I think we have taken this as a kind of CSR initiative and helped the +2 children to what they need to do next. ஸோ ஸ்மாலா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வந்து இஃப் ஐ ஃபெயில் இன் தேங்கிங் அவர் மேனேஜ்மெண்ட், டெஃபினெட்லி இட்ஸ் நாட் பாசிபிள். அண்ட் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் ஆல் இண்டஸ்ட்ரியஸ் பர்சன்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி பர்சன்ஸ். அண்ட் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட் என்ன, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எது கொடுத்தா பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறத தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நிறைய பெனிஃபிட் கொடுக்க சொல்றாங்க +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ ஐ திங்க் வி வில் ஆஃப்டர் தி +2 எக்ஸாம்ஸ் வி வில் ஹேவ் லாட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் த +2 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களோட மோட்டிவேஷன் அண்ட் அவங்களோட சப்போர்ட் டு பில்ட் காலேஜஸ் நம்பர் 1 காலேஜ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவங்க வந்து சூப்பரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் அவர் காலேஜ், இன் அவர் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ ஐ மஸ்ட் தேங்க் them. So once again, I thank all of you for the wonderful session and have a happy day. Thank you all.